அடுத்தது அவரோட ஃபோன் பெரிய மேஜர் ரோல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 போலீஸார் சிக்கினது அந்த ஃபோனும் ஒரு ரீசன். அதுக்கு நம்ம பேக் டு ஒரு விஷயம் பார்க்கணும், எஃப்ஐஆர் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஆர் நம்ம பின்னாடி போகும்போது எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆச்சு, அதெல்லாம் ஒரு 14 பேர் சிசிடிஎன்எஸ் தேசிய தகவல் மையம் மூலிமா ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது, ஸ்டேட்டு சென்ட்ரல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. அதில் திரு அருண் கமிஷனர் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டிருந்தார். என்னென்னா, ஒரு அக்யூஸ் தான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது இன்னொருத்தவங்க அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லும் போது கோர்ட்டும் அதை வன்மையாக கண்டித்து தமிழக அரசு தேவைப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் கான்ட்ரடிக்டரி ஆச்சுன்னா, அவர் சொன்னதும் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதும் வேற ஒரு டேர்மாக இருந்தது. அந்த இடத்துல வேறு அவேர்மெண்ட்ஸாக இருந்தது, குற்றங்களாக இருந்தது. பாதிக்கப்பட்ட பெண் அன்றைக்கி போலீஸ்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஞானசேகரன் வந்தார், நானும் என் பாய் ஃப்ரெண்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவரை, அதாவது பாய் ஃப்ரெண்டை அடித்து அந்த இடத்துல துரத்தும் போது வந்துட்டு, சார் நான் மிரட்டிட்டு விட்டுறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இது முதல் ஸ்டேட்மெண்ட் சாராக சொன்னது. அப்புறம் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கினதுக்கு அப்புறம் ஃபைனலாக அந்த பெண் இல்லை நீங்கள் தான் இருந்தாகணும்னு சொல்லும் போது, இல்லை நான் வந்து செமஸ்டர் ஹாலிடேக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்போ, இல்லை நீ எங்கேயும் போகக்கூடாது, அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படிங்கிறத அந்த பாதிக்கப்பட்ட பெண் திரும்ப எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளைண்ட், ஸ்டேட்மெண்ட், எஃப்ஐஆர் எல்லாமே 3 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அந்த கண்ணோட்டத்தில் தானே கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவரோட ஃபோனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது ஃபோன்லேயும் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, போலீஸ் தரப்புலேருந்து இல்லை பிளெயின் மோடில் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ அது எப்படி இன்வெஸ்டிகேஷனாக போகும் அப்படின்னா, இவர் பேசிட்டு பிளெயின் மோடில் போட்டாரா, இல்லை பிளெயின் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசினாரா, ஒன்று. ரெண்டாவது, ஒரே ஃபோனில் 2 சிம் இருந்திருக்க விஷயம், ஒரு சிம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சிம்மில் பேசினாரா, இது எல்லாத்துக்கும் விடை எப்போ கிடைக்கும். இப்போ எப்படி இந்த போலீஸார் மாட்டினாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிடிஆருக்கு அப்புறம் தான், கால் டீட்டெயில் ரெக்கார்டிங். 6 மாதத்துக்கு அவரோட ஃபோனில் சிடிஆர் எல்லாமே போடப்பட்டதன் விளைவு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்து இந்த 6 போலீஸ் அஃபிஷியல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இப்போது.